வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சினிமா துறையில் நாளுக்கு நாள் பிரபலங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபல நடிகை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. பிரபல நடிகை தூக்கிட்டு தற்கொலை இறப்புக்கு முன் வாட்ஸ்அப்பில் வந்த உருக்கமான பதிவு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். போஜ்பூர் நடிகை அமிர்தா பாண்டே வீட்டின் மின்விசிறியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. குடும்பத்தினர் அவரது உடலை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனால் அவர் உடல் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. இவரின் மறைவு இவரின் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அன்னபூர்ணா என்ற அமிர்தா பாண்டே ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்காங்க. போஜ்புரி படங்களில் தவிர ஹிந்தி படங்களில் வெப்சீரிஸ்ல மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடித்து வராங்க. சில விளம்பரங்களில் நடித்துள்ள இவங்க அண்மையில் வெளியான பிரித்திஷோத் என்ற வெப்சீரிஸ் மூலம் நடித்திருக்காங்க. இவங்க 2022ஆம் ஆண்டு சத்தீஸ்கரை சேர்ந்த சந்திரமணி ஜங்காட் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்க ஒரு அனிமேஷன் பொறியாளராகவும் திருமணத்துக்கு பின்பு இருவருமே மும்பையில் ஒன்றாகத்தான் வசித்து வந்திருக்காங்க. தன்னுடைய கணவன் மனைவி 2 பேருமே. இந்த நிலையில இவர்கள் இருவருமே அமிர்தா பாண்டியின் மூத்த சகோதரி வீணா பாண்டியாவின் திருமணத்திற்கு பங்கேற்பதாக பகல்பூர் வந்திருக்காங்க. திருமணம் முடிந்த பின்பு சந்திரமணி ஜங்கட் மும்பைக்கு திரும்பிய நிலையில அமிர்தா பாண்டே அங்கேயே சில மாதங்களாக தங்கியிருக்காங்க. அவர் வேலை குறித்து கவலைப்பட்டதாகவும் இதனால் வருத்தம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இதற்காக அவர் சிகிச்சை பெற்று வருவதாக குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில திடீரென சனிக்கிழமை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின்விசிறியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அமிர்தாவின் சகோதரி வீட்டிற்கு வந்து நீண்ட நேரமாக கதவை தட்டியும் அவர் கதவை திறக்காதால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது நடிகை அமிர்தா பாண்டே தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்திருக்காங்க. இதையடுத்து அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. ஆனால் அவங்க இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. இது குறித்து தகவல் இருந்த போலீசாருக்கு கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தாங்க. அமிர்தா பாண்டே இறப்பதற்கு முன்பு சற்று முன்பு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸில் 2 படகுகளும் எனது வாழ்க்கை இருக்கிறது, என் படகை மூழ்கடித்து அவளுடைய பாதை எளிதாக்கிறாங்க என்று பதிவிட்டிருந்தார். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பலருமே அமிர்தா பாண்டியாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. இவரின் மறைவு சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலைக்கும் எதற்கும் தீர்வாகாது தனிப்பட்ட காரணமாக அல்லது மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை எண்ணம் தோன்றினால் உடனடியாக தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்லது நெருங்கிய நண்பர்கள் மூலமாக இல்லை காவல்துறையின் மூலமாகவா இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அடைந்து உடனடியாக தற்கொலை செய்யாமல் அதிலிருந்து மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பேர் கோரிக்கை முன் வச்சுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.